மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இந்த 6ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு பிடிக்காதவன் என்ன செய்வான்னா இந்த டைம்ல நம்மளோட நெகட்டிவ் சிச்சுவேஷனை வந்து தனக்கு சாதகமா எடுப்பா. சரி, இது வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்குமா, இதேதான் சிச்சுவேஷனான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சிச்சுவேஷன், 1.5 மாசம் தான். ஜூன் 2க்கு பிறகு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து 6 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ துலாம் ராசியிலிருந்து மத்த 6 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. அப்படியே குரு பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு குரு பகவான். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ராகு வந்து 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான விஷயங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு 6ஆம் சனி பகவான் எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க, 3ஆம் இடத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு மகர ராசிக்காரங்களுக்கு. எதுக்குன்னா எப்பவும் 3, 6, 11ஆம் வீட்டுல பயிற்சியாக போற சனி பகவான் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுப்பாரு. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். எப்பவும் இந்த பாவ கிரகங்கள் இருக்குது பாத்தீங்களா, பாவ கிரகங்கள் வந்து கெட்ட ஹவுஸ்ல வந்து பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. 3ஆம் வீட்டுல சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா வளரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஸ்கில் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஃபார் சப்போஸ் இந்த ஜூனியர் ஸ்டேஜ் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, கேமரா ஒர்க் கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, எடிட்டிங் ஒர்க், அப்படியே வந்து இந்த ஐடிஐ சம்பந்தமான ஒரு சில ஃபிட்டர் வெல்டர் இந்த மாதிரி ஒர்க்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 3ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி ஆகும் போது இப்போ 3ஆம் இடத்திலிருந்து வந்து சனி பகவான் 5ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. பூர்வ புண்ணியம் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு சில லாபங்கள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் வந்து தன்னோட 7ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் இடத்திலிருந்து வந்து சனி பகவான் உங்களோட 12ஆம் இடத்து மேல பார்வை வச்சிருக்காருங்க. 12ஆம் இடம்னா லாசஸ், எக்ஸ்பென்சஸ், மென்டல் எகோனி. இப்போ சனி பகவான் வந்து ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்காருன்னா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நாசம் பண்ணி விடுவாரு. இப்போ 12ஆம் வீடுன்னா என்ன, லாசஸ், எக்ஸ்பென்சஸ், மென்டல் எகோனி, டிப்ரெஷன். சோ இங்க வந்து என்ன பண்ணுவாரு, லாசஸ் இல்லாம செய்வாரு. இப்போ ஒரு வியாபாரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நஷ்டம் வராம பாத்துப்பாரு. முதல்ல லாபம் வந்தாலும் வராட்டியும் நஷ்டம் வராம பாத்துப்பாரு, ஓட்டுவாரு. கொஞ்சம் வாழ்க்கை ஓட்டுறதுக்கான ஒரு விஷயங்கள்ன்றது பண்ணி கொடுப்பாரு. அப்படியே கொஞ்சம் இந்த 7.5 சனி மூலமா கடந்த வருஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வர டிப்ரெஷன் வந்து இல்லாம செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வேற என்ன பண்ணி கொடுப்பாரு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு சில அமைப்புன்றது பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ குருவுக்கு நம்ம வரோம். குரு பகவான் எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காருங்க உங்களுக்கு. குரு பகவான் வந்து உங்களுக்கு
கடந்த வருடம் மே 14ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த 6ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வீட்டுல ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. வீட்டுல கொஞ்சம் புருஷன் வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு வர்றது, இல்ல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ சித்தப்பாவோ அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது, இல்ல சண்டை நடக்கிறது, அனாவசியமான சண்டைக்கு உங்களை யாராச்சும் இழுக்கிறது. அப்படியே 6க்கு இன்னொரு விஷயம் இருக்குது, எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல எதிரிகள் நிறைய வளருவாங்க. ஆபீஸ் பாலிடிக்ஸ் நல்லா வளரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. 6ல குரு போகும்போது எப்படி இருக்கும்னா, பொதுவாக ஆபீஸ் பாலிடிக்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும். ஆனா 6ல குரு போகும்போது 10 பேர் நம்ம குறை காட்டுவாங்க. ஒரு 5 பேர் நம்ம பக்கம் இருக்காங்க, இன்னொரு 5 பேர் இன்னொரு நமக்கு பிடிக்காதவங்க பக்கம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நமக்கு பிடிக்காதவன் என்ன செய்வான்னா, இந்த டைம்ல நம்மளோட நெகட்டிவ் சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா எடுப்பா. நம்ம நம்ம பக்கம் இருக்கிற 5 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு கெடுதலா சொல்வா, நம்ம பத்தி ரொம்ப கெட்ட விதமா சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம பக்கம் இருக்கிற 5 பேரு கூட போய் அவங்க பக்கம் ஜாயின் பண்ணிட்டு 10 பேர் சேர்ந்து போய் மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இது வெறும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி இருக்கும். 6ல சன் குரு போயிட்டு இருக்கும் போது பிரச்சனை, ஆபீஸ் பாலிடிக்ஸ் நிறைய எஃபெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த 6ல குரு போகும்போது வேற என்ன பிரச்சனை வரலாம்? கடன் பிரச்சனை வரலாங்க. கடன் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுமே சரி, 10 ரூபாய் வாங்கிருக்கீங்க, 10 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 16 ரூபாய்க்கு கடன் இருக்கும், 6 ரூபாய் வெளியே வாங்க வேண்டி இருக்கும், 16 ரூபாய்க்கு செலவு இருக்கும். சோ அதனால 16 ரூபாய் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும், 6 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படியே வேற என்ன வரலாம்? ஹெல்த் இஷ்யூஸுங்க. நமக்கு உடல் ரிலேட்டடான உடல் பாதிப்புன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உடம்பு நல்லா பாத்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சரி, இது வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்குமா? இதேதான் சிச்சுவேஷனான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சிச்சுவேஷன், 1.5 மாசம் தான். ஜூன் 2க்கு பிறகு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்தை விட்டுட்டு குரு எங்க போவாரு? 7ஆம் இடத்துக்கு செல்வாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். 6ஆம் இடத்துல குரு பயிற்சியாட்டு இருக்கும் போது லீகல் இஷ்யூஸ், சில பேருக்கு டிரைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. டைவர்ஸ், லீகல் ரிலேட்டட், லீகல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 6ல இருந்து 7க்கு குரு வராரு இல்லையா, ஜூன் 2க்கு பிறகு. இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் வீட்டுல சனி பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. கெட்டவன் கெட்ட வீட்டில் பயிற்சியாட்டு இருக்கும் போது சுபன் சுப வீட்டில் வரப்போறாரு. சோ 7ல குரு இருக்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல 7ன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 6ல குரு இருக்கும்போது நமக்கு வேண்டப்பட்டவங்க யாரு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கருத்து வேறுபாடு வந்துருச்சோ அதெல்லாமே ஹீல் ஆகுறதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். புருஷன் மனைவி இடையில சண்டைகள் இருக்கும். மனைவி அவங்க வீட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல மனைவி திரும்பி வருவாங்க. இந்த ஒரு புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கிற பாண்டிங்ன்றது நல்லா வளர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேருக்கு புதுசா ரிலேஷன்ஷிப்ஸ்ல வர்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. புதுசா காதல் வர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்கேஸ் யாரையாச்சும் பாஸ்ட்ல லவ் பண்ணிருந்தா இந்த இயர் எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்களை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ பட் வெளியே சொல்ல முடியாம இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ஹவுஸ் இல்லையா, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு சடனா அவங்க வீட்டுல பேசிட்டு பேரண்ட்ஸ் ஆக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் கூட முடிஞ்சிரும். என்னடா இது சொல்றதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா 4-5 ப்ரப்போஸ் பண்ண 4-5 மாசத்துல மேரேஜ் கூட முடிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த இயர். சோ ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. லவ் ஆக்செப்ட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா 7ஆம் வீடு பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 7ல இருந்து 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ 7 கூட பிசினஸ் ஹவுஸ் தான், ஆனா அது ஒரு பார்ஷியல் பிசினஸ் ஹவுஸ். அப்படியே 7
இந்த ஃபாரின் ஹவுஸ் தான், ஆனா பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ். சோ இப்போ 7ல குரு வரும்போது சில பேருக்கு பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல் இருக்கலாம் வெளிநாட்டுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு வந்து உங்களுக்கு நிறைய துணைன்றது, நிறைய நண்பர்களோட துணைன்றது அமைச்சு கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து டைரக்டா பார்வை எங்க வச்சிருக்காரு, ராசி மேல பார்வை வச்சிருக்காருங்க. ஒரு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து வந்து குரு வந்து எங்க பார்வை வச்சுப்பாருன்னா 9ஆம் பார்வையால 3ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. 3ஆம் வீடுன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா உங்க கம்யூனிகேஷனுக்கு வந்து நிறைய பேர் உங்களோட கூட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா சப்போர்ட், நிறைய பேர் சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு சப்போர்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் நிப்பாங்க முதல்ல உங்களுக்கு, அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 11 மேல பார்வை வச்ச குரு வந்து நல்ல கெயின்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ரூபாய்க்கு 10 ரூபாய் இல்லைன்னாலும் ஒரு ரூபாய்க்கு 2-3 ரூபாய் கெயின்ஸ்ன்றது இருக்குங்க, லாபம் கிடைச்சிரும். வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல கான்பிடன்ஸ் வரப்போகுது. கம்யூனிகேஷன் மூலமா காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் ஒரு பழைய ஒர்க் பிளேஸ் பிடிக்கல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாப் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஜாப் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு நல்ல டைம் பீரியட். ஜாப் ஷிஃப்ட் பண்ற இடத்துல வந்து ரொம்ப நல்ல ஒரு கொலீக்ஸ், ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ன்றது உங்களுக்கு அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ராகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ராகு வந்து 2ஆம் வீட்டுல ராகு பயிற்சி ஆயிட்டிருக்காரு. 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 2ல ராகு பயிற்சியா இருக்கும்போது ஒரே அடியா பினான்சியல் கெயின்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே வெளிநாட்டு மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வெளிநாட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ 7ல குரு வரும்போது என்ன சொன்னேன், பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ் அது. சோ ஒர்க் ரிலேட்டட், பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல் இருக்கலாம்னு சொன்னேன். 2ல ராகு ஃபாரின் மணின்றது கொடுப்பாங்க. சில பேருக்கு வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுறதுக்கு நல்ல டைம் பீரியட். அப்படியே சில பேருக்கு எப்படி நடக்கும்னா, வெளிநாட்டுல இருக்கிற கிளைண்ட்ஸை பிடிச்சிட்டு இப்போ ஆன்லைன் பிசினஸ்ல பண்ணும்போது நிறைய கண்ட்ரி டு கண்ட்ரி பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு சின்ன மினிமம் பிசினஸ் இருக்கிறவங்க கூட ஆன்லைன்ல வேற ஒரு கண்ட்ரிஸ்க்கு கூட ஃபாரின்ல ப்ராசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட என்ஆர்ஐஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு அந்த ஃபாரின் டாலர் வந்து இந்தியன் ரூபியா மாறிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு. இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு எப்போ கொஞ்சம் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 5க்கு பிறகு வந்து 2ல இருக்கிற ராகு எங்க போவாருன்னா இந்த இதுக்கு போவாரு, ராசிக்கு போவாரு. சோ ராசியில ராகு இருக்கும்போது வந்து கொஞ்சம் அனாவசியமான பயங்கள், பேஷனேட் டெண்டன்சிஸ், ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் தவறான வழியில போறதுக்கு. பொதுவாவே மகர ராசிக்காரங்க தவறான வழியில போக மாட்டாங்க. ஏன்னா மகரம்னு சொன்னா அது சனிக்கு சம்பந்தப்பட்ட இடம், சனி ஹானஸ்ட் பர்சன். ஆனா இப்போ ராசியில ராகு வரும்போது, ராகு கெட்டவன் இல்லையா, கெட்ட புத்தி இருக்கிறவன் இல்லையா, ராசியில ராகு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கெட்ட விதமா பண்ணலாமா, கொஞ்சம் வழி தவறலாமா என்ற மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ கேது உங்களுக்கு 8ஆம் வீட்டுல பயிற்சி ஆவாரு. 8ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு பிசிக்கல் பிளஷர்ன்றது குறைப்பாரு. கொஞ்சம் இந்த ஒரு பெட் பிளஷர்ன்றது மேரேஜ் ஆனவங்களுக்கு அது குறைப்பாரு. 8ல கேத்து இருக்கும்போது அதுல வந்து ஒரு திருப்தின்றது கொடுக்க மாட்டாரு. இப்போ 8லிருந்து கேத்து வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா 7ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. 7ஆம் வீடுன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இங்க எப்படி இருக்கும்னா குரு 7ல வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு. வைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஹீல் ஆகும். ஆனா 7ல கேத்து இருக்கும்போது என்னன்னா அந்த திருப்தி கொஞ்சம் குறைப்பாருங்க. அது எப்படின்னா
நல்ல குரு அங்க இருக்கிறதுனால நல்லாதான் இருக்க போகுது. ஆனா ஹஸ்பண்ட் வந்து இப்போதான் 2 பேரும் சேர்ந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் டிராவல்ஸ் நிறைய போக வேண்டி வரும், இல்லாட்டி வந்து வேலை விஷயமா போக வேண்டி வரும். சோ நம்ம 2 பேருக்கும் எவ்வளவு நல்லா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தங்க முடியல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமையுங்க. பட் எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு, கிட்டத்தட்ட 2017 இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வருடம் கழிச்சு வந்து இந்த ஒரு வருடம் வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 8ல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் பிசிக்கல் டெண்டன்சிஸ், பிசிக்கல் பிளஷர் குறைவன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஒரு வருஷம். சோ பிசிக்கல் அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, விநாயகருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வந்து சங்கடஹர விநாயகர் ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எல்லா விதமான நல்ல பலன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.